இப்போ இன்னைக்கு மண்ணீரல் அறுவை சிகிச்சை, அதாவது ஸ்பிளீனெக்டமி, அதை பற்றி பார்க்க போறோம். ஸ்பிளீனெக்டமி பொதுவா யாருக்கு தேவைப்படுதுன்னா, யூஸ்வலா அந்த வயிற்று காயங்கள், பிளண்ட் இன்ஜுரி அப்டமன் என்று சொல்லுவோம், அது ஏற்பட்டு சிலருக்கு மண்ணீரல் உடைஞ்சிருது, ஸ்பிளீனிக் ட்ராமா. அதில் சிவியர் கிரேட்ஸ் ஆஃப் லிவர் ஸ்பிளீனிக் இன்ஜுரி ஏற்பட்டு வயிற்றில் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கு, ஆன்கோயிங் ப்ளீடிங் இருக்கு, நிற்க மாட்டேங்குது கண்டினியூஸா. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் ஜென்ரலா ஸ்பிளீனெக்டமி தேவைப்படுது. இது தவிர சிலருக்கு மண்ணீரல் கட்டிகள், நீர் கட்டிகள் போன்றவை ஏற்பட்டு அதையும் ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் வரலாம். ஸோ ஜென்ரலா இதுல உள்ள ஒரு அட்வான்ஸ் என்னன்னா நுண்துளை அறுவை சிகிச்சை. ஸோ நுண்துளை அறுவை சிகிச்சை ஒரு சில வயிற்று காயங்கள் ஏற்பட, அதாவது ஹீமோடைனமிக்லி ஸ்டேபிள் ஸ்பிளீனிக் இன்ஜூர்ட் பேஷன்ஸ். ஸோ இது ஹீமோடைனமிக்லி ஸ்டேபிள்னா இப்போ ஜென்ரலாகவே உங்களை ஒரு இனிஷியலா மானிட்டர் பண்ணி அவங்க செட்டில் ஆகுறாங்கன்னு பார்ப்போம். பட் அது ஆகலை, ஆன்கோயிங் ப்ளீடிங் ஒரு மைல்டா ஆகிட்டே இருக்குது, ட்ராப் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பண்ணலாம். இல்லைன்னா சிலருக்கு ரீப்ளீடிங் ஆகும், முதல்ல இனிஷியலா ஸ்டாப் ஆகி அப்படி இருக்கும், அப்புறம் ஒரு 1 வீக்ல பார்த்தீங்கன்னா திருப்பி பர்ஸ்ட் ஆகி ப்ளீட் ஆகும். இந்த மாதிரிப்பட்ட சினாரியோல இந்த நுண்துளை அறுவை சிகிச்சை கூட ட்ராமால செய்ய முடியும். அப்ப இது தவிர எலக்டிவ் ஸ்பிளீனெக்டமிஸ் சிலருக்கு தேவைப்படும். அதுல ஐடிபி என்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. இது தவிர சிம்டமேட்டிக் ஹெமான்ஜியோமாஸ், லிவர் ஸ்பிளீனிக் டியூமர்ஸ், சில சிம்டமேட்டிக் சிஸ்ட், ஸ்பிளீனிக் சூடோசிஸ்ட், இந்த மாதிரி பல காரணங்களுக்கு நம்ம இந்த மண்ணீரல் அறுவை சிகிச்சைகள் லாப்ரோஸ்கோபி வழியாகவே செய்யலாம். நுண்துளை வழியாக லாப்ரோஸ்கோபிக் ஸ்பிளீனெக்டமி. ஸோ எந்த தழும்பும் நம்ம வெளியே தெரியாம இந்த மண்ணீரலை நம்ம நுண்துளை வழியாக அகற்றி அதை வெளியே எடுத்துடலாம்.